அமர்வோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நல் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சற்று நேர தியானத்திற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி லூக்கா 23வது அதிகாரம் 43வது வசனம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மிகுந்த பாடுகள் வேதனைகளோடு கூட இருக்கிற அந்த தருணத்துல ஒரு கான்வர்சேஷன் நடக்குது, ஒரு உரையாடல் நடப்பதை நாம் பார்க்க முடியும். மற்றொரு சுவிசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம், இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் அறையப்பட்டார்கள். இருவருமே இயேசு கிறிஸ்துவை தூஷித்ததாக நாம் வாசிக்க முடியும். ஆனால் லூக்கா எழுதும்போது சற்று வித்தியாசமாக அதில் ஒரு கள்வன் மாத்திரம் அந்த இடத்துல தன்னுடைய மனம் மாறுதலை காண்பிக்கிறதாக அவர் காட்டுகிறார். இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகளை பார்க்கிறார். இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல செய்கிறதான செய்கைகளை அந்த கள்வன் பார்க்கிறார். இவர் சற்று வித்தியாசமானவராக இருக்கிறாரே, ஒருவேளை இவர் சொன்னது உண்மைதானோ என்று நினைத்து இயேசு கிறிஸ்துவிடம் ஒரு கேள்வியை வைக்கிறார், ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறார், ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். அது என்ன? ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும். உடனே இயேசு அவரை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய். பொதுவாக இந்த வார்த்தையை குறித்து அநேக செய்திகளை நாம் கேட்டிருப்போம். பொதுவாக எந்த பெர்ஸ்பெக்டிவ் அல்லது எந்த கண்ணோட்டத்தில் நம்ம இந்த செய்தியை கேட்டிருப்போம் அப்படின்னா அந்த கள்வனை குறித்து. ஸோ பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா த மோஸ்ட் லக்கியஸ்ட் பர்சன், ரொம்ப கொடுத்து வைத்த நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரை சொல்லலாம்? யாரை சொல்லலாம்? இந்த கள்ளன் தான், அப்படிதானே? ஸோ பரிசுத்தமாக வாழணும் அப்படின்ற கட்டாயம் அவனுக்கு இருந்ததில்லை. ஞானஸ்நானம் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இன்னைக்கு நம்முடைய செய்திகளில் பெரிய பிரச்சனையே அதுதான், அப்படிதானே? ஸோ ஞானஸ்நானம் எடுத்தது சரியா தப்பா, எப்படி எடுக்கணும், இந்த மாதிரி எடுக்கணுமா அப்படி எடுக்கணுமா அப்படின்ற டிபேட்டுக்குள்ளாடி அவன் போக வேண்டிய அவசியம் வரல. திருவிருந்து எடுக்க வேண்டிய அவசியம் வரல. வாரந்தோறும் சர்ச்சுக்கு போக வேண்டிய அவசியம் அவனுக்கு வரல. எந்த ஒரு சாதாரண கிறிஸ்தவனும் கடைபிடிக்க வேண்டிய நியாயங்களும் நியமங்களும் அவன் கடைபிடிக்கவே இல்லை. சாக போற அந்த கடைசி நொடியில ஆண்டவரே என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்டாரு. இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? இன்றைக்கே நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளோ லக்கி இல்லை? ஸோ என்னதான் இருந்தாலும், எவ்வளோதான் நம்ம கிறிஸ்டியனா இருந்தாலும், எவ்வளோதான் எத்தனை ஆண்டுகள் நம்ம ஆலயத்துக்கு சத்தியங்களை கேட்டு ஆண்டவருடைய பிள்ளையா வாழ்ந்தாலும் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோமா? நம்ம பாஷையில சொல்லணும்னா பரலோகத்துக்கு நம்ம போவோமா அப்படின்னு கேட்டாச்சுன்னா ஒரு சின்ன தயக்கம் நமக்குள்ளால வரதான் செய்யும், அப்படிதானே? அந்த நிச்சயம் நமக்குள்ளால இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு வரதான் செய்யும். ஒருவேளை ஏதாவது நம்ம விட்டுட்டோமோ, ஏதாவது பாவம் நமக்குள்ளால இருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கரெக்ட் தானே? ஆனா இந்த கள்வனுக்கு அந்த பயம் எதுவுமே இல்லை. ஆனால் என்னுடைய செய்தி இந்த நோக்கத்தில் அல்ல, அவர்களுக்குள் நடந்த அந்த உரையாடலை பற்றியது. கள்ளன் என்ன நினைத்து கேட்டிருப்பான்? ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கள்வனுக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும், நானும் சாக போறேன், இந்த ஆளும் என்னதான் பண்ண போறாரு? சாக தான் போறாரு. கரெக்ட் தானே? வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கா உங்களுக்கு? நிச்சயமா தெரியும், என்ன கொஞ்ச நேரத்துல நானும் ராஜ்யத்தில் நீர் வரும்போது என்னை நினைத்தருளும் அப்படின்னு. அதற்கு இயேசு கிறிஸ்துனுடைய பதில் அங்கிருந்து தான் என்னுடைய செய்தி ஆரம்பிக்குது. என்ன சொல்லி இருந்திருக்கணும் இயேசு கிறிஸ்து? ஒருவேளை இன்றைக்கு நாம் நம்புகிற பிரகாரம் இருந்தால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கணும்? என்னுடைய கற்பனை அது, அதுக்கு இன்னும் ரொம்ப காலம் இருக்குப்பா, அப்படிதானே? என்ன உலகம் முடிஞ்சிடல, நம்மளுடைய நினைவுப்படி நம்மளுடைய எதிர்பார்ப்பின்படி பரலோக ராஜ்யம் இன்னும் வரல,
அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்லி இருக்கணும்? நான் வரும்போது நான் உன்னை நினைச்சுக்கிறேன் அப்படின்னு தான் அவர் சொல்லி இருக்கணும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாறாக என்ன சொல்கிறார்? இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் அப்படின்றது. டுடே யூ வில் பி வித் மீ இன் பாரடைஸ் அப்படின்னு சொல்றாரு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தபோது அவர் தன்னுடைய போதனைகளை ஆரம்பிக்கிறார். அவர் என்ன சொல்லி ஆரம்பிக்கிறார்னு சொல்லி மத்தேயு எழுதுகிறார். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை என்ன சொல்லி தொடங்குறார், எப்படிப்பட்ட பிரசங்கத்தோடு தொடங்குறார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இன்னைக்கு நமக்குள்ளால இருக்கிற $1,000,000 கொஸ்டின் அப்படின்னு சொல்லலாம். பரலோக ராஜ்யம் எங்க இருக்கு? அது எப்போ வரும்? ஸோ இந்த வேதத்துல நம்ம பார்க்கும்போது பரலோக ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், இந்த 2 வார்த்தைகளும் மாறி மாறி பயன்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இதை வைத்து கூட 2 ராஜ்யம் இருக்கு, இது வேற அது வேற அப்படின்னு சொல்லி பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. இன்றைக்கு நம்முடைய எதிர்பார்ப்பும் அதுதான். ஒரு முறை என்னுடைய தாயார் என்னுடைய உறவினரோடு தொலைபேசியில் பேசி கொண்டிருந்ததை நான் கேட்டேன். என்னுடைய தாயார் சமீபத்தில் நோய்வாய்ப்பட்டார். அவருக்கு கேன்சர் நோய் வந்துச்சுது. அதனுடைய ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு இப்பொழுது ஷீ இஸ் அ சர்வைவிங் பேஷண்ட் ஆஃப் கேன்சர். அப்பொழுது ஒரு முறை அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் கேட்டேன், எப்படியாவது நம்ம சாகும்போது ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போயிடணும், பரலோக ராஜ்யத்துக்கு போயிடணும் அப்படின்ற அந்த வேர்டை சொல்றத நான் கேட்டேன். உண்மையிலேயே பரலோக ராஜ்யம் அப்படின்றது வருங்காலத்துல நடக்க போற ஒரு சம்பவம் தானா? என்னைக்கோ ஒரு நாள், இனிமேல் வருங்காலத்துல ஒரு நாள் நடக்க போகிற ஒரு காரியம் தானா? அதைத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே தான் வாழ்ந்த நாட்களிலே போதித்தாரா அப்படின்னு சொல்லி வேதத்தின் அடிப்படையில் ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தை துவங்கும் போது சொல்கிறார், மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. repent for the kingdom of God is near, பக்கத்துல இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அதே மார்க் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது இயேசு இப்படியாக சொன்னதாக எழுதுகிறார், காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று. எந்த காலம் நிறைவேறிச்சது? The time has come, the time is fulfilled அப்படின்னு சொல்லும்போது எந்த நேரம் வந்துச்சுது அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், முன்பு பிதாக்களுக்கும் தீர்க்கதரிசிகளாலும் உரைக்கப்பட்டதான அந்த காலம். ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாக, எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாக மற்றும் பல தீர்க்கதரிசிகள் மூலமாக இதோ ஒரு மகிமையின் காலம் வரப்போகிறது, ஒரு மகிமையான நாட்கள் வரப்போகிறது அப்படின்னு சொன்னதான காலம் இதோ நிறைவேறிச்சு. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அவருடைய ஊழியம் அப்படியாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது. லூக்கா 11வது அதிகாரம் 14 முதல் 20வது வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம். பிசாசு பிடித்திருந்த ஒரு ஊமையனை இயேசுவினிடத்தில் கொண்டு வருகிறார்கள். இயேசு கிறிஸ்து அவனை சொஸ்தமாக்குகிறார். உடனே அங்கிருந்த சிலர் சொல்லுகிறார்கள், இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சபூலினுடைய பலத்தினால இதெல்லாம் செய்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு ஒரு பதில் சொல்லுகிறார். 20வது வசனத்துல, நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. அவருடைய ஊழியத்தை துவங்கும் போது என்ன சொல்றாரு? பரலோக ராஜ்யம் சமீபம் ஆயிற்றுன்னு. இந்த இடத்துல என்ன சொல்லுகிறார்? தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே. It has already come. அங்க மாத்திரம் இல்லை, லூக்கா 17வது அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனத்துல நான் வாசிக்கிறோம். எடுத்தவர்கள் வாசியுங்கள். தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்ட பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் எப்படி வராது? பிரத்யட்சமாய் வராது.
அப்புறம் என்ன சொல்றாரு? இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கு எதுவும் இராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்றத பார்க்கலாம். பொதுவா பரிசேயர்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல ஏதாவது கேள்வி கேட்டா இயேசு கிறிஸ்து நேரடியா பதில் சொல்றத நம்ம பார்க்கவே முடியாது. கரெக்ட் தானே? வாசிருப்போம்ல பைபிள் எல்லாம். அவங்க ஒண்ணு கேள்வி கேட்டா இவர் என்ன பண்ணுவாரு? திரும்ப வேற கேள்வி கேட்பாரு. ரெட்டோரிக்கல் அஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பாஷையில சொல்லணும்னா எடக்கு மடக்கா கேள்வி கேட்கறது. ஏன்னா அவங்கள அப்படிதான் டீல் பண்ணி ஆக வேண்டியது இருந்தது இயேசு கிறிஸ்துக்கு பல இடங்கள்ல. ஆனா இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நேரடியாக ஒரு பதிலை கொடுக்கிறார். எப்பா, நீ நினைக்கிறது மாதிரி, நீ பார்க்கிற மாதிரி ஒரு நாள் வரப்போறது இல்ல. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்றது மாதிரி இல்ல. இதோ இப்பொழுதே உங்களிடத்தில் வந்திருக்கிறதே அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யம் என்பது இன்றைய பொதுவான கிறிஸ்தவத்தில் எப்படி ஆகிவிட்டது அப்படின்னா, அது ஒரு வருங்கால நம்பிக்கையாக, என்றைக்கு அவர் மீண்டும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறாரோ அன்னைக்குதான் அது நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்கால நம்பிக்கையாக மாறிவிட்டது. ஆனால் இந்த நிகழ்கால உண்மை, நிகழ்கால நிதர்சனம் அப்படின்ற ஒரு பகுதியை நாம் எங்கேயோ தவற விட்டு விட்டோம் என்று நினைக்க தோன்றுகிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனிதனாக வந்தது வெறும் ஆத்துமாக்களை மீட்டு பரலோகத்திற்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு கொண்டு செல்வதற்காக அல்ல, இந்த பூமியிலே அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பதற்காக, அதற்காக தம்முடைய ஜனங்களை பயிற்றுவிப்பதற்காகவே அவர் வந்தார். பொதுவாக நாம் இயேசு கிறிஸ்துடைய போதனைகளை நாம் எப்படி கேட்டு பழகி விட்டோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொன்னதெல்லாம் நம்ம கடைபிடிச்சிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், மரித்த பிறகு பரலோகம் சென்று விடலாம் அப்படின்றதுக்காகவே நாம் போதனைகளை கேட்டு பழகி விட்டோம். சற்று வித்தியாசமாக ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து விட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் மலை பிரசங்கம். அதுல என்ன வருகிறது? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. மீண்டுமாக 10வது வசனத்திலே, நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நாம் என்ன நினைக்கிறோம்? ஒருவேளை நான் ஆவியில் எளிமை உள்ளவளாக இருந்து விட்டால் நான் பரலோகத்துக்கு போயிடலாம், நான் நீதி நிமித்தம் துன்பப்பட்டு விட்டால் நான் பரலோகத்துக்கு போய்விடலாம் அப்படி என்று சொல்லி நாம் நினைக்கிறோம். இதெல்லாம் நம்ம எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, ஒரு செக்லிஸ்ட் மாதிரி. பரலோகத்துக்கு போறதுக்கு நம்ம இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி என்று சொல்லி நாம் நினைத்து விடுகிறோம். ஆனால் அதுவல்ல. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த போது இப்படிப்பட்ட போதனைகளை கொடுத்தது நீங்க அங்க போறதுக்குள்ள டோக்கன் லிஸ்ட் அல்ல. இதெல்லாம் இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காக. எனவேதான் அதை தொடர்ந்து வருகிற வசனங்களிலே, நேரமில்லை அதனால் நான் வேகமாக வாசிக்கிறேன். 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் பூமிக்கு உப்பாயிருக்கிறீர்கள். அதை தொடர்ந்து 14வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாயிருக்கிறீர்கள். 16வது வசனத்திலே சொல்லுகிறார், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. எதற்காக இதெல்லாம் நம்ம செய்யணும்? பரலோகத்துக்கு போறதுக்காக அல்ல, செத்த பிறகு நம்ம நித்தியத்துக்கு போனோம் அப்படின்றதுக்காக மாத்திரம் இல்லை. அதை தான் நான் சொல்ல விரும்புறேன். இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யத்தை பிற மக்களுக்கு காண்பிப்பதற்காக, அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து 6வது அதிகாரத்துல பரமண்டல ஜபம்னு சொல்லி ஒன்னு சொல்லி கொடுக்கிறாரு. கரெக்ட் தானே? நம்ம எல்லா சர்வீஸ்லயும், எல்லா ஜபத்திலையும், குடும்ப ஜபத்திலையும் நம்ம ஏறெடுக்கிறது என்னது? நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது சொல்லுங்களேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. சத்தமா, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. பொதுவாக இந்த வாக்கியத்தை நம்ம சொல்லும் போது நம்முடைய மனதில் என்ன தோன்றும்? வருங்கால ஒரு காரியமாக. கரெக்ட் தானே? அப்படிதான் நானும் ரொம்ப நாளா நினைச்சிருந்தேன். ஏதோ ஒரு நாள் நடக்க போற ஒரு விஷயத்துக்காக நம்ம பிரேயர் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி.
ஆனா அதுக்கப்புறம் வர்றதுக்கெல்லாம் அதுக்கு அடுத்தது உடனே என்ன வரும்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு, அது மட்டும் இன்றைக்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக ஜோம் பண்றது எப்போ? அது எப்போவாது வந்துட்டு போட்டு, வரும்போது வரட்டும் அப்படின்ற ஒரு நினைப்போடு கூட நம்ம ஜெபிக்கிறோம் இல்லையா? ஆனால் அது அல்ல. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும், எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாதபடிக்கு தீமை நின்று ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்லி எப்படி இன்றைக்குள்ள தேவைக்காக நாம் ஜெபிக்கிறோமோ அதே மாதிரி தான் நம்ம எப்படி ஜெபிக்கணும்? ஆண்டவரே, இன்று உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வருவதாக, இன்றைக்கு உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த பூமியிலையும் செய்யப்படுவதாக அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இதுல இருந்து நாம் கற்றுக்கொள்ளுகிற மிக முக்கியமான பாடம் என்ன அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவை பொறுத்த வரைக்கும் பூமி வேற பரலோகம் வேற அப்படின்ற சிந்தையே கிடையாது. எங்கிலும் அவரே ஆண்டவராய் இருக்கிறார். பூமிக்கும் அவரே ஆண்டவர், வானத்துக்கும் அவரே ஆண்டவர். அதனாலதான் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு சொன்னார் சீஷர்களை பார்த்து, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். இதை ஆதி அப்போஸ்தலர்களும் நன்கு அறிந்திருந்தார்கள். எனவேதான் பவுல் கொலோசையருக்கு எழுதும் போது இப்படியாக எழுதுகிறார். கொலோசையர் 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 1வது அதிகாரம் 12வது வசனம். கொலோசையர் 1வது அதிகாரம் 12வது வசனம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவராக்கினவரும் இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். இதுல பாத்தீங்கன்னா 2 விஷயத்தை பார்க்க முடியும். 12வது வசனத்துல நாம் வாசிக்கும் போது, ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர் ஆக்கினவரும், இட் ஸ்பீக்ஸ் ஆஃப் ஃபியூச்சர் க்ளோரி, வருங்கால மகிமையை குறித்து பேசுகிறது, நித்திய வாழ்வை குறித்து பேசுகிறது. ஆனா அதே நேரத்துல அந்த 13வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், இருளின் அந்தகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாயிருக்கிற. நம்மை இருளிலிருந்து விடுதலையாக்கினது எதற்கா? முன்னே அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்த நம்மை இன்று அவருடைய ஆலயத்துல அவரை ஆராதிக்கும்படியாக அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார் என்றால் அது எதற்காகவென்றால், அவருடைய ராஜ்யத்தின் புத்திரராய் இந்த பூமியிலே நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதற்காக. நம்முடைய பணி என்ன? நாம் செய்ய வேண்டியது என்ன? 16வது வசனம் சொல்லுகிறது, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லப்பட்டது. எவ்ரிதிங், இந்த பூமியில பார்க்கிற எல்லாமே அவருக்கு கீழ்ப்படியும் பொருட்டாக, அவருக்கு கீழ்ப்படுத்தும் பொருட்டாக நாம் உழைக்க வேண்டும், வாழ வேண்டும். நாம் என்ன செய்யணும்? நாம் வாழுகிற குடும்பம், நாம் வாழுகிற சமூகம், நாம் ஆராதிக்கிற திருச்சபை, நாம் பணி செய்கிற இடத்துல, நாம் படிக்கிற இடத்துல தேவனுடைய ராஜ்யத்தை காண்பிக்கிறவனாக, தேவனுடைய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவளாக நான் மாறுகிறேனா? am I an influencing person there? அப்படிப்பட்ட கேள்வியோடு நாம் இந்த இடத்துல இருந்து போனோம். 20வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்ததன் பிரதான நோக்கம் பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் ஒன்றாகும்படியா, டு மேக் பீஸ் வித் ஈச் அதர். அதற்கான உழைக்கிறவர்களாக, அதற்காக பணி செய்கிறவர்களாக, அதற்காக வேலை செய்கிறவர்களாக தேவன் உன்னையும் என்னையும் தெரிந்தெடுத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த சிலுவையின் பாடுகளை தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்துல அந்த கல்வனுக்கு அப்படிப்பட்டதான வாய்ப்பு இல்லை.
அந்த கள்வன் தன்னுடைய மரணத்தை எதிர்நோக்கி கொண்டிருந்த அந்த கடைசி தருணத்துல இயேசு கிறிஸ்து அவனுக்கு நித்தியத்தின் நிச்சயத்தை கொடுத்தார். ஆனா அதே நேரத்துல இந்த ஆலயத்தில் அமர்ந்திருந்து இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கு முன்பாக ஒரு மிகப்பெரிய சவால் இருக்கிறது. அது என்ன சவால்? தேவனுடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிக்கிற அந்த பெரிய சவால், அந்த ஒரு பெரிய பணி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை உண்மையோடும் உத்தமத்தோடும் செய்வோமானால் நிச்சயமாக இந்த பூமியிலே தேவனுடைய ராஜ்யம் வருவதை நாம் பார்க்க முடியும். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.